ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவில் வந்துட்டு ஜாயினிங் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் எதில் வரும் அப்படின்னா, சாரியில் வர ரன்னிங் கிளாத்தில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். முக்கியமாக ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸ்க்கெலாம் இந்த ப்ராப்ளம் வரும். வாங்க இப்போ எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். மோஸ்ட்லி 80 பாயிண்ட் வாங்குற இடத்துல 85 பாயிண்ட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஜாயினிங் இல்லாமல் வரும். ஃப்ரண்ட் வந்துட்டு கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கேன். பேக் பார்ட் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 10 இன்ச் இருக்குது. ஸோ இது 40 இன்ச் இருக்கிற ப்ளவுஸ் தான். வாங்க நம்ம இதை சாரீ கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். சாரீ கிளாத்தை நம்ம ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாம். இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 65 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம நீட்டாக டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த கரை பக்கம் ரெண்டையும் சேமாக வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்லீவ் கட் பண்ணும்போது நமக்கு அந்த ஜாயினிங் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே தான் நம்ம பேக் பார்ட் வந்துட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் நம்ம ஸ்லீவ் எப்போ கட் பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது இந்த ரெண்டு சைடும் ஸ்லீவ்க்கு வந்துட்டு ஏதாவது டிசைன் கொடுத்துருப்பாங்க. லேஸ் ஒர்க் மாதிரி, ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது டிசைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே சைடு தான் கொடுத்துருப்பாங்க. டபுள் சைடு கொடுக்க மாட்டாங்க பிரித்து. அந்த மாதிரி சமயம் நம்ம இதில் வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ண முடியாது. சிங்கிளாக தான் வச்சு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4ஆ கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு டபுளாகவே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுளாக ஃபோல்ட் பண்ணியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நம்ம நீட்டாக இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரை பக்கம் ரெண்டையும் சேமாக வச்சு. இது வந்து பூனம் சாரியோட ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப நழுவிட்டே போகும். இதில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு ரொம்பவுமே சவாலாக இருக்கும். நம்ம இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ண இடத்துல பேக் பார்ட்டை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டான இடத்துல வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு ஒரு மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் கொடுத்து கட் பண்ணிடலாம். நெக்லைன் சைடு வந்துட்டு நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகினர்ஸ் வந்துட்டு கட் பண்ணாதீங்க. அப்போ தான் அவங்களுக்கு நெக் வந்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டோன்னா தான். இப்போ நம்ம நீட்டாக பேக் பார்ட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்காக மறுபடியும் கிளாத்தை வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பூனம் வந்துட்டு சாரியில் கட் பண்ணுறீங்க ப்ளவுஸ் அப்படின்னா அடிக்கடி ப்ளவுஸை வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீட்டாக வந்துட்டு எடுத்து போட்டு கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கீழே இருக்கிற மேலே இருக்கிற கிளாத்தும் சேமாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் தப்பாக கட் பண்ணிடுவீங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இல்லை கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால் இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த சைடு வேணால் நீங்கள் கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை பொறுத்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டெல்லாம் நீட்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்களேன், நீட்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற கிளாத்தை வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். கரை பக்கம் தான் நமக்கு ஸ்லீவ் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பக்கத்தை கீழே மேலே ரெண்டுமே ஒரே சேமாக இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி கிளாத் வந்துட்டு ஏற்ற இறக்கமாக வர ரீசன் வந்துட்டு சாரியில் நம்ம கட் பண்ணும்போது க்ராஸாக விழுகும், அதனால தான். இப்போ இங்கே வச்சு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே வந்துட்டு எனக்கு லைனிங் கிளாத்லேயே வந்துட்டு ஆம்ஹோல் அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் லைனிங்கில் ஒரு 1/2 இன்ச் கிளாத் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் சேர்த்தே நான் மெயின் கிளாத்தில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதாவது இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங்கில் மட்டும் இப்போ அட்டாச் பண்ணால் போதும், மெயின் கிளாத்தில் நம்ம அட்டாச் பண்ண தேவையில்லை. இதுக்கு தான் சொல்கிறேன் நான், லைனிங் வந்துட்டு எக்ஸஸாக ஒரு 5 பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு லைனிங்லேயுமே அட்டாச் பண்ண தேவை இருக்காது. இப்போ நம்ம நீட்டாக ஸ்லீவ் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஸ்டிச் பண்ணும்போது எந்த விதமான ஜாயினிங்குமே இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு கட்டிங் வந்துட்டு கிடைக்கும். நம்ம இப்போ லைனிங் கிளாத்தில் தான் அட்டாச் பண்ண போகிறோம், மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபினிஷிங் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக இருக்கும். நம்ம திருப்பி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தில் மட்டும்தான் பட்டி வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பட்டி, இங்கே ஒரு பட்டி, அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே வந்து கிளாத் வந்து இருக்குதோ அதுக்கு தக்கன நீங்கள் பட்டி வந்துட்டு எடுத்துக்கோங்க. சிங்கிள் பட்டி கட் பண்ணால் போதும், ஒரு சைடுக்கும் நம்ம இந்த கிளாத்தில் வச்சுட்டு மெயின் பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.